என்ன என்ன அமுதா நடக்குதுங்க? உங்க தங்கச்சி தலைகீழ மாறிட்டாங்க. என்ன சொல்ற அமுதா? ஆமாங்க, மினிஸ்டர் வீட்ல சாப்பிட வராங்கன்னு அந்த தமிழ் சமைச்சு வச்சிருந்தா. அதுல உப்பள்ளி போடலான்னு போனா அவ தடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, இனிமே தமிழ் விஷயத்துல தலையிடாதுன்னு என்னையே எதிர்த்து பேசுறா. நிஜமா அவ சொல்ற? சத்தியமாங்க. எனக்கே பேசுறது மீனாவா வேற யாராவதானு சந்தேகம் வந்துருச்சுன்னா பாருங்களேன். அமுதா, மீனா அப்பப்போ இலகன மனசுக்காரியா மாறிடுவா. இப்ப அதுதான் நடந்திருக்கு. அந்த தமிழ் லேசப்பட்டவ இல்ல. அவ மனச மாத்துறதுக்கு ஏதாவது வேலை பார்த்திருப்பா. விடு. அந்த தமிழ மொத்தமா காலி பண்ற மாதிரி நான் ஒரு விஷயம் பண்றேன். அதுவும் நம்ம மீனாவை வச்சே பண்றேன். அதுக்கப்புறம் மீனா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு பார்க்கலாம். சரிங்க. இந்த 2 சாம்பிளையும் டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்புனா ஜனாமாவோட ஒரிஜினல் பேத்தி தான் தமிழ்னு தெரிஞ்சிரும். அந்த ரிப்போர்ட்டை ஜனாமா பார்த்தாலே இந்த தமிழ் யாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன, ஜெயராணி செல்வரத்தனம் பொண்ண அவங்க இந்த வீட்டுல வச்சிருப்பாங்களா என்ன? அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. நானோ வேற யாரோ தானே ஜனாமா கிட்ட சொல்லக்கூடாது. இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லலாம்ல. இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு தமிழுக்கு தெரிய சான்ஸே இல்ல. ஏன் சிவி, நான் கேட்டதுக்கே நீங்க தலை பண்ணி விடுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும், அப்படிதானே? அப்போ இது லவ் தானே? தமிழ், இது உங்ககிட்ட நிரூபிச்சுட்டே இருக்கணுமா? பாரு. என்ன விஷயம்? நான் என்ன பண்ணணும்? மேடம், கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லைப்ரரி கட்டுறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் முக்கியமான விஐபி பேர்ல கட்ட போறாங்க. ஓ, அப்படியா? நல்ல விஷயம். மக்களுக்கு பணமா கொடுக்கறத விட கல்விங்கிற ஆயுதத்தை கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும். இந்த விஷயத்துல கவர்மெண்ட்டை நம்ம பாராட்டணும். சிஎம் சார் கிட்ட என்னோட விஷயத்தை சொல்லிடுங்க. அதுக்கான இடம் கூட பார்த்தாச்சு மேடம். அப்படியா? ஆனா அந்த இடத்துல தான் கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிங்க. இது தள்ளி போடுற விஷயம் கிடையாது. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் யார்கிட்டயாவது பேசணுமா? அந்த இடம் உங்களுக்கு சொந்தமான இடம். அதான் அதுக்கு இன்னைக்கு என்ன மார்க்கெட்டோ அதே பணத்தை கொடுத்துடலாம்னு சிஎம் சொல்லிட்டாரு. சார், பணம் ஒரு விஷயமா? இது பிள்ளைங்க படிப்பு சம்பந்தப்பட்டது. நீங்க எந்த டாக்குமெண்ட்ல எங்க கையெழுத்து போட சொல்றீங்களோ சொல்லுங்க. நான் கண்ணை மூடிட்டு போடுறேன். உடனே வேலையை ஆரம்பிங்க. எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். எந்த இடம்? அயனம்பாக்கம் இடம் மேடம். மாமா, இங்க வாங்க. என்னப்பா? இத சாக்கா வச்சு ஜனாமாவை சித்தி கூட பேச வைக்கலாம். ஜனாமா மனசு மாற இது ஒரு சான்ஸ் தானே? ஆமா சேது, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்புறம் என்ன மாமா, நீங்க ஜனாமா கூட பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. என்னதான் இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. சிஎம்ஏ சொல்றப்போ கேட்டுதானே ஆகணும். சிபி, பா, நீ என்னப்பா நினைக்கிற?
ஜானு இதுக்கு ஒத்துப்பாங்களான்னு தெரியலப்பா, பார்க்கலாம். அந்த இடத்துக்காக நான் போய் அவகிட்ட நிக்கணுமா? நான் கெஞ்சணுமா? அம்முகிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவ பாட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டு போய்கிட்டே இருப்பா. அவளுக்கு பிடிவாதம் பிடிக்கவோ சண்டை போடுற பழக்கமே கிடையாது. வேண்டாம் பிரகாஷ். அம்மா, உங்களுக்கு பர்சனலா அம்மு மேல இருக்க கோவத்துல இப்படி பேசுறீங்க. இது ஒரு சமுதாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைமா. அங்க லைப்ரரி வந்தா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எத்தனை பேர் படிச்சு முன்னேறி போவாங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும்போது நாம ஒரு சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகி போறதுல தப்பு இல்லைன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா? நான் தான் சொல்லுவேன். ஆனா அவ விஷயத்துல என்னால காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. அம்மா, இப்பவும் சொல்றேம்மா, இது உங்க குணம் இல்ல. 4 பேர் உதவின்னு வந்து நின்னா கையில இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கறவங்க நீங்க. அதுவும் படிப்புக்குன்னா கண்ணை மூடிட்டு என்ன வேணாலும் செய்வீங்க. அப்படிப்பட்ட நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியலம்மா. இதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லம்மா. ப்ளீஸ்மா, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? ஓகே ஓகே, ஜெயராணி வருவா, ஆனா கையெழுத்து போட்டு தரமாட்டா. சிஎம் வைஃப் கால் பண்றாங்க. ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க ஜனா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் ஜனா. சிஎம்மோட பிஏ வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாரே. ஆ ஆ ஆமா. அது தலைவர் பேர்ல ஆரம்பிக்கிற லைப்ரரி. எங்க குடும்பத்துக்கும் ஒரு பெருமையான இடமா அது மாறப்போகுது. நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சச்ச, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இல்ல, நீங்க இன்னும் முடிவு சொல்லல, அதான் நானே ஃபோன் பண்ணேன். ஓ, கண்டிப்பா இன்னைக்குள்ள சொல்லிடுறேன். நல்ல முடிவா எடுங்க ஜனா. தமிழ் மாமா மாமா தமிழ் கிளம்புமா. எங்க? ஜெயாவை அம்மா வர சொல்லியிருக்காங்க, போய் கூட்டிட்டு வந்துடுவோம் வா. எதுக்கு மாமா? எல்லாம் அப்புறம் சொல்றேம்மா, வா போலாம்.